ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் எபிசோடில் நம்ம ஹீரோ அவனுக்குள்ளே இருக்க ஃபீலிங்ஸ் எல்லாத்தையுமே ஹீரோயின்ட்ட போய் சொல்லிடுவான் அப்படின்னு பார்க்கும்போது, அதுக்கு முன்னாடியே பையன் ரொம்ப அவசரப்பட்டு போய் அவளை கிஸே பண்ணியிருப்பான். அதுக்கப்புறம் அவள் வெக்கப்பட்டு அங்கேருந்து ஓடும்போது நம்ம வேங்க வேற வந்துட்டு இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் ஏதோ ஒன்று ஆயிருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு ஹீரோகிட்டையும் என்னடா பண்ண அவளை அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருந்திருப்பான். அதுக்கப்புறம் என்ன, ரெண்டு பேரும் எதிரிங்க மாதிரி ஒருத்தன் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகிறத நம்ம இந்த எபிசோடில் பார்க்கலாம். ஸ்டார்டிங் சீனில் அடுத்து நம்ம வேங் வந்துட்டு சொல்கிறான், டேய் இதுக்கு மேலே நீ வந்து அவள் பின்னாடி சுற்றுறதை பார்த்தனா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி மிரட்டும் போது நம்ம ஹீரோ அதை நீ சொல்லாத அப்படின்னு சொல்லி மூஞ்சி அடிச்ச மாதிரி பேசிட்டு போயிடறான். இப்போ அப்படியே நெக்ஸ்ட் நம்ம ஹீரோ ஒரு பக்கம் போயிட்டு அவன் கிஸ் பண்ணதை பற்றி யோசிச்சுட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோயினும் ஒரு பக்கம் அதை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கிறா. அது மட்டும் இல்லாமல் பசங்க எல்லாருமே இன்னும் கொஞ்ச நாளில் சிட்டி சைடுக்கு ட்ரிப்பு மாதிரி போக போகிறாங்கல்ல, அந்த ட்ரிப்புக்கு ஸ்பான்சர் பண்ணதே நம்ம வேங்கோட அப்பா தானே. ஸோ இப்போ அந்த வேங்கோட அப்பா கிட்ட பார்த்தீங்கன்னா அவருடைய அசிஸ்டன்ட் வந்து சொல்லிட்டு இருக்காரு, நம்ம பிளான் பண்ணபடி கண்டிப்பாக அந்த மோரியம் ஸ்கூலில் இருக்க பசங்க எல்லாருமே அந்த ட்ரிப்புக்காக வெளியே வருவாங்க சார். அதில் அந்த ஜியோன் பொண்ணும் இருப்பா, அதான் அந்த பிரின்சிபல் நம்ம கிட்ட இருந்து காப்பாற்றி எடுத்துட்டு போனார்ல அந்த பொண்ணு தான், அதாவது ஹீரோவோட அப்பாவோட பொண்ணு தான் அவங்க அப்படி சொல்கிறாங்க. ஸோ அந்த ஜியோனை வந்து நம்ம எப்படியாவது கடத்தணும், அவளை கடத்தினா மட்டும் தான் அந்த பிரின்சிபல் கிட்ட இருந்து நமக்கு தேவையான விஷயங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. ஸோ இப்போ தான் நமக்கே தெரிய வருது, இவங்களுக்கு தேவைப்படுற ஒரு விஷயம் வந்து அந்த பிரின்சிபல் கிட்ட இருக்குது, அதை அவங்ககிட்ட இருந்து வாங்கணும் அப்படின்றதுக்காக தான் அவன் காப்பாற்றி கூட்டு போய் வளர்த்துட்டு இருக்க அந்த ஜியோன் பொண்ணை வந்து கடத்தணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. அதாவது நம்ம ஹீரோவுடைய தங்கச்சி. ஸோ இவனுங்க பிளான் பண்ணியிருக்கிறத பார்க்கும்போது தான் தெரிய வருது, இவனுங்க அவளை கடத்துறதுக்காக தான் இந்த ட்ரிப்புக்கே ஸ்பான்சர் பண்ணியிருக்கானுங்க. இப்போ அடுத்த நாள் காலையில் பசங்க எல்லாருமே வழக்கம் போல் போயிட்டு ஸ்கூலில் ஒரு மாதிரி ப்ராக்டிஸ்லாம் பண்ணுறாங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம ஹீரோயினை மட்டும் ஆளையே காணோம். எங்கே அவளை காணோம் அப்படின்னு கேட்கும்போது அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ரூம்லேயே படுத்திருக்கா அப்படின்ற மாதிரி அந்த ஜியோன் பொண்ணு சொல்கிறா. ஸோ ஹீரோவுக்கு நேற்று நைட் என்ன நடந்துச்சு அப்படின்றது தெரியும்ல, அதனால அவனுக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது, நான் தேவையில்லாமல் அந்த மாதிரிலாம் கிஸ் பண்ணியிருக்க கூடாதோ அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் ஹீரோயினை காட்டுறாங்க. அவள் பார்த்தீங்கன்னா அவளுடைய ரூமில் இருந்துக்கிட்டு ஒரு மாதிரி பெட்டில் அங்கேயும் இங்கேயும் புரண்டுக்கிட்டே இருக்கா. நேற்று ஹீரோ கிஸ் பண்ணதை நினச்சிக்கிட்டு அவளால் அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. ஏன்னா அவளுக்கு ஒரு மாதிரி பட்டர்ஃப்ளைஸாகவும் இருக்குது. அதே சமயம் அவளுக்கு நம்ம ஹீரோ மேலேயும் ஃபீலிங்ஸ் இருக்குது. அதை அவங்ககிட்ட எப்படி ஓப்பனாக பேசுறது அப்படின்னு தெரியாம தான் இப்படி முடிச்சுட்டு இருக்கிறா. அப்படியே அது ஒரு மாதிரி உள்ள உட்காந்து ஜாலியாக யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த பக்கம் சாப்பிட்ற நேரம் வருது. நம்ம வேங் தனியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த ஜியோன் போயிட்டு அவங்ககிட்ட பேசிகிட்டே இருக்கா, என்னப்பா நீ மட்டும் தனியாக இப்போ உட்காந்துட்டு இருக்க, உன் டீமில் இருந்த டிக்கெட் ஒன்று ஒன்றா உங்ககிட்ட கலந்து போயிட்டே இருக்குது, என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டே இருக்கிறா. ஸோ நம்ம வேங்குக்கு அதை பற்றி பேசுறதுக்குலாம் விருப்பமே இல்லை. இவ பேசுறதை நம்ம எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் சாப்பிட்டுட்டு இருக்க சாப்பாடு எடுத்து அவளுடைய வாயில அடைச்சி வைக்கிறான். கம்முன்னு சாப்பிடு, தேவையில்லாதெல்லாம் பேசாத அப்படின்ட்டு. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு லஞ்ச் பிரேக்கை முடிச்சுட்டு ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி அவங்க போக போகிறாங்கல்ல ட்ரிப்புக்காக ஒரு சிட்டி சைடு, அந்த இடத்துல என்னென்னலாம் இருக்கும், எங்கெல்லாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை வந்து டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க. அப்போ அந்த பக்கமாக ஹீரோயின் போகும்போது அவகிட்டையும் எல்லாருமே கேட்குறாங்க, ஆமாம் என்ன காலையிலும் கிளாஸுக்கு வரவே இல்லை, இப்பயும் எங்கேயோ போயிட்டு இருக்கிறா, இந்த ட்ரிப்புக்கு போகிறத பற்றி ஏதாவது ஒன்று பேசு அப்படின்னு சொல்லும்போது நான் ட்ரிப்புக்கே வரல அப்படின்னு சொல்லிடுறா. இதை கேட்டு எல்லாருக்குமே ஷாக் ஆயிடுச்சு, குறிப்பாக நம்ம வேங்குக்கு. ஏன் நீ வரல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது ஒன்றும் இல்லை, என்னுடைய ஆன்ட்டி வந்து இந்த வேங்கோடைய அம்மா வீட்டில் தான் வேலை பார்க்குறாங்க. இப்போ வேங்கோட அம்மா வீட்டில் 2-3 நாளைக்கு ஏதோ எக்ஸ்ட்ரா ஒர்க் இருக்குன்னு சொல்கிறாங்களாம், அதனால இவங்களால வீட்டுக்கும் போக முடியாது. என்னுடைய அப்பாவை பார்த்துக்கிட்டு இருந்தது அந்த ஆன்ட்டி தான். ஸோ இப்போ அந்த 2 நாள் அவங்களால என்னுடைய அப்பா வீட்டுக்கு போயிட்டு அவங்களையும் பார்த்துக்க முடியாது, அதனால நான் தான் இப்போ போய் என்னுடைய அப்பாவை பார்த்துக்கணும், ஏன்னா அவர் வந்து ஒரு பிளைண்ட் பர்சன் அப்படின்னு சொல்லும்போது இவங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டமாக போயிடுது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா இந்த விஷயத்தில் இதுக்கு மேலே வந்து நம்ம அவளை கம்பல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு இதை கேட்டு போயிட்டு நம்ம வேங்கால நிம்மதியாகவே இருக்க முடியல. ஹீரோயின் எப்படியாவது இந்த ட்ரிப்புக்கு கூட்டு போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பார்த்தீங்கன்னா அவனுடைய அம்மாவுக்கு கால் பண்ணுறான். ஏன்னா அவள் வந்து இப்போ சொல்லியிருப்பாள்ல, என்னுடைய ஆன்ட்டி வந்து வேங்கோட அம்மா வீட்டில் தான் வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் அவன் அம்மாவுக்கு கால் பண்ணி, மா இந்த மாதிரி நீ என்ன பண்ணுவியோ எது பண்ணுவியோ தெரியாது, அந்த ஹீரோயினோட ஆன்ட்டி தானே அவனோட வீட்டில் வேலை பார்க்குறாங்க, அந்த ஆன்ட்டியையும் அப்புறம் அந்த ஹீரோயினோட அப்பாவையும் நீ எங்கேயாவது ஒரு இடத்துக்கு வெளியே அனுப்பிடு ட்ரிப்புக்கு மாதிரி, அப்போ தான் ஹீரோயின் இங்கே என் கூட சேர்ந்து ட்ரிப்புக்கு வருவா அப்படின்னு சொல்லும்போது, என்னப்பா சொல்கிற, அவள் எதுக்கு உன் கூட வரணும்மா, அதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாதுமா, நீ நான் சொல்கிறது மட்டும் கேளு அப்படின்னு சொல்லும்போது அவங்களும் சரின்னு சொல்லிடுறாங்க. இப்போ அப்படியே நெக்ஸ்ட்டு நம்ம ஹீரோவுடைய அப்பாவை காட்டுறாங்க. அவர் ஓரளவுக்கு இப்போ நல்லாவே நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. எடுத்தவொடனே யாரோ ஒருத்தரை பார்க்கறதுக்கு இங்கேயோ வந்திருக்காரு. ஸோ யாரை பார்க்க வந்தாருன்னு தெரியல, ஆனால் அவர் வந்து இப்போ வீல் சேரில் உட்காந்துட்டு இருப்பாரு. அந்த நேரத்தில் ஹீரோவோட அப்பாவும் சில விஷயங்களை பற்றி யோசிச்சு பார்க்குறாரு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இவருக்கு அந்த மோரியம் ஸ்கூலில் ஒரு சில பெரிய பொறுப்புலாம் கொடுக்குற மாதிரி ஒருத்தர் பேசிட்டு இருந்திருப்பார்ல, அந்த விஷயத்தை கேட்டு இப்போ அந்த மோரியம் ஸ்கூலில் பிரின்சிபலாக இருக்கவர் கூட டென்ஷனாக இருந்திருப்பாரு அந்த டைமில். ஸோ அது பிரின்சிபலையும் தாண்டி வேறு ஏதோ ஒரு முக்கியமான பொறுப்பு போல. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி இவர் சின்ஜியாங் அப்படின்ற ஒன்றை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருப்பார்ல நம்ம ஹீரோவுடைய அப்பா, அதை பாதுகாக்கிற பொறுப்பை அந்த மேலதிகாரி அந்த டைமில் தான் ஹீரோவோட அப்பா கிட்ட கொடுத்துருப்பாரு. பட் அந்த இடத்துல இருக்க மற்ற ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அந்த சின்ஜியாங்கோடைய முழு பவரையும் நீங்கள் அவர் ஒருத்தர்கிட்ட கொடுக்குறது உண்மையாகவே சரியில்லை, அதை முடிஞ்ச அளவுக்கு பிரித்து கொடுங்க, அது ஒருத்தர்கிட்ட இருந்தால் ஆபத்து அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதை கேட்டு அவர் ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருந்திருப்பாரு, என்னடா இது இவனுங்க அடிக்கடி இந்த சின்ஜியாங்குன்னு சொல்லிட்டே இருக்கிறானுங்களே, அப்படின்னா என்ன அப்படின்ட்டு தான் நமக்கு இப்போ வரைக்கும் தெரியல. ஸோ இந்த ஃப்ளாஷ்பேக்லாம் இப்போ நம்ம ஹீரோவோட அப்பா யோசிச்சு பார்த்துட்டே இருக்கும்போது அவர் இப்போ யாரை பார்க்க வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி அவங்களையும்
பொறுப்பையும் காட்டுறாங்க. அது வேற யாரும் இல்லை, இந்த பொறுப்பை இவர்கிட்ட கொடுத்துருப்பார்ல அந்த பல வருஷத்துக்கு முன்னாடி அந்த மோரியம் ஸ்கூல்ல இருந்த ஒரு பெரிய ஆள், அவர் தான் இது. இப்போ உடம்பு முடியாமல் அப்படியே உட்காந்துட்டு இருக்காரு வீல் சேரில். அவருடைய கையை பிடிச்சி இவர் ஒரு மாதிரி சோகமாக பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவுடைய அப்பா மறுபடியும் நைட்டு வீட்டுக்கு காரில் போயிட்டு இருப்பாரு. அந்த நேரத்தில் மறுபடியும் ஒரு ஃப்ளாஷ்பேக்கை யோசிக்கிறாரு. இப்போ பிரின்சிபலாக இருக்கவர் அந்த டைமில் நம்ம ஹீரோவோட அப்பா கூட சேர்ந்து ஃப்ரெண்டாக தானே இருந்திருப்பாரு. ஸோ அந்த டைமில் நம்ம ஹீரோவோட அப்பா கிட்ட எல்லா பொறுப்பையுமே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பெரிய அதிகாரி சொல்லிட்டு இருக்கும்போது எல்லாருமே வேணாம், இவர்கிட்ட கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல. அந்த நேரத்தில் அந்த பிரின்சிபலும் அதை நினச்சி ஒரு மாதிரி கொஞ்சம் சந்தோஷப்பட்ட மாதிரி தான் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அவருக்கும் அந்த பொறுப்பு வேணும் அப்படின்னு சொல்லி அதில் ஆசை இருந்த மாதிரி தெரிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோவோட அப்பா கேட்டுருந்துருப்பார்ல, இந்த மாதிரி நான் இப்படி ஆனதுக்கு காரணம் யாரு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நேரத்தில் அந்த வேங்குடைய அப்பா வேற சொல்லியிருந்திருப்பாரு, இதை பண்ணதே உன்னுடைய ஃப்ரெண்டு தான் அந்த பிரின்சிபல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரின்சிபல் மேலே பழி தூக்கி போட்டிருப்பாரு. அதை பற்றியும் இவர் யோசிச்சுக்கிட்டு ஒருவேளை அந்த பொறுப்பு என்கிட்ட கொடுத்த கோவத்தில் தான் அந்த மாதிரி பண்ணிட்டானா என்னைய, ஆனால் ஏன் இப்படி பண்ணா, எனக்கு ஃப்ரெண்டாக தானே இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃப்ரெண்டு அந்த பிரின்சிபலை பற்றியே ஒரு மாதிரி தப்பாக யோசிச்சுட்டு இருக்காரு. ஏன்னா இவருக்கு பழைய விஷயங்கள் எதுவுமே ஞாபகம் இல்லை. இப்போ இவர்கிட்ட யார் என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும் தான் நம்பிட்டு இருக்காரு. இப்போ இதே நேரத்தில் அந்த பிரின்சிபலை காட்டுறாங்க. அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு இரும்பு துண்டு மாதிரி தோணு இருக்குது. அதை வந்து ஒரு பாக்ஸில் போட்டிருக்காரு. கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடி நம்ம வேங்குடைய அப்பா பார்த்துருப்பார்ல, ஒரு பாக்ஸில் ஏதோ ஒரு இரும்பு மாதிரி ஒன்று இருந்திருக்கும். அதே மாதிரி தான் இவர்கிட்டையும் இருக்குது. ஸோ இந்த பாக்ஸில் இருக்கிறதெல்லாம் என்ன, இதுதான் செஞ்சுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரே குழப்பமாகவே போயிட்டு இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வேங்கு சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா அவனுடைய அம்மா வந்துட்டு அந்த ஹீரோயினோட ஆன்ட்டி கிட்ட இந்த மாதிரி வெளியே சுற்றி பார்க்கறதுக்காக ஏதோ ஒரு டிக்கெட் வந்து புக் பண்ணியிருக்காங்க. அதுவும் நம்ம ஹீரோயினோட அப்பாவுக்கும் சேர்த்து தான். நீங்கள் 2 பேருமே சேர்ந்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது அவளுக்கு அதை பார்த்துட்டு சந்தோஷத்தில் தலகாலே புரியல. என்ன மேடம் சொல்கிறீங்க, எனக்காக பண்ணீங்களா அப்படின்னு கேட்கும்போது, இல்லைம்மா நான் ஆல்ரெடி பண்ணியிருந்தேன், அது வந்து இப்போ வேஸ்ட்டாக போயிடுச்சு, நான் போகல, அதனால தான் உனக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன் அப்படின்னு சொல்ல அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வேங்க காட்டுறாங்க. அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது யாரோ பியானோ ப்ளே பண்ணுற சவுண்ட் கேட்குது. இவனுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இது, யார் இந்த மாதிரி பியானோ அடிக்கடி ப்ளே பண்ணிட்டே இருக்கிறது, மறுபடியும் இந்த ஹீரோவாக தான் இருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு தூங்காமல் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கிறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ தான் பியானோ ப்ளே பண்ணுவான். அப்படி பண்ணும்போது அவனுக்கு முழுக்க முழுக்க நம்ம வேங்கு கூட இருந்த ஞாபகம் தான் வருது. ஏன்னா அவன் இப்போ நம்ம வேங்குக்கு பண்ணியிருக்கிறது ஒரு துரோகம் தானே. ஏன்னா நம்ம வேங் வந்து ஹீரோயினை லவ் பண்ணுறான் அப்படின்றது இவனுக்கு தெரியும். தெரிஞ்சுட்டு இவனும் வந்து ஹீரோயினை லவ் பண்ணியிருந்திருக்கான். ஸோ அந்த ஃபீலிங்ஸ்லாம் நினச்சிக்கிட்டு அப்படியே வேங்கோட நினைப்பையும் நினச்சிக்கிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி இவன் பாட்டுக்கு வாசிச்சுக்கிட்டே இருக்கிறான். இப்போ கட் பண்ணால் அடுத்த நாள் காலையில் இந்த ஹீரோயினோட ஆன்ட்டி இருக்காங்கல்ல, அவங்க போயிட்டு நம்ம ஹீரோயினோட அப்பா கிட்ட கொடுக்குறாங்க. இந்த மாதிரி வெளியே போகிறதுக்காக 2 டிக்கெட் வந்து என்னுடைய முதலாளியமாக புக் பண்ணியிருக்காங்க போல். ஆனால் இப்போ அவங்க வெளியில் போகல, அதுக்கு பதிலாக என்கிட்ட கொடுத்துட்டாங்க, வாங்க நம்ம 2 பேர் சேர்ந்து போகலாம் அப்படின்னு சொல்லும்போது அவர் அதுக்கு ஒத்துக்க மாட்டுறாரு. இல்லை நான்லாம் வரல, அவங்க நமக்காக ஒன்றும் இது கொடுக்கலல்ல, அவங்க போகலைன்னு சொல்லி தான் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி அவங்க பிச்சைன்னு சொல்லி தூக்கி போட்டதுக்கெலாம் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பிகு பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ இவங்களுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. இத்தனை வருஷமாக நான் அவங்க கூட இருக்கிறேன், நீங்கள் சொல்கிற எல்லாத்தையுமே நான் பண்ணுறேன், ஆனால் எனக்காக என்னோட ஆசையை நிறைவேற்றுறதுக்கு நீங்கள் எதுவும் பண்ண மாட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி அழுதுகிட்டே அவங்க வெளியே வந்துட்டு இருக்கும்போது ஹீரோயினும் கரெக்டாக வரா. ஐயோ ஆன்ட்டி என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, அதை போய் உன் குருட்டு அப்பன்ட்ட கேளு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அந்த டிக்கெட் தூக்கி போட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அதை வாங்கிட்டு போயிட்டு ஹீரோயினும் அவள் அப்பா கிட்ட எல்லாத்தையுமே கேட்குறா. அப்போ தான் அவளுக்கும் புரியுது, அப்பா ஏன்ப்பா இந்த மாதிரி பண்ணுறீங்க, அவங்க வாழ்க்கை முழுக்க உங்களுக்காகவே உங்கள் பக்கத்துலேருந்து சேவை பண்ணியிருக்காங்கப்பா, நீங்கள் அவங்களுக்காக இந்த சின்ன விஷயத்தை கூட பண்ண மாட்டீங்களா, ஏன்ப்பா இப்படி வந்து பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்கீங்க, ப்ளீஸ்ப்பா அப்படின்னு சொல்லி இவ கெஞ்சி கேட்கும்போது அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினோட அப்பா வந்து ஒத்துக்கிறாரு. சரிம்மா நான் அவ கூட சேர்ந்து ட்ரிப்பு போகிறேன் அப்படின்ட்டு. இப்போ அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஸ்டூடெண்ட்ஸும் வந்து இப்போது சிட்டி சைடுக்கு வந்திருக்காங்க ட்ரிப்புக்காக. நம்ம ஹீரோயினும் இவங்க கூட சேர்ந்தே வந்துட்டா. ஏன்னா அவளுடைய அப்பா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஆன்ட்டியோட சேர்ந்து ட்ரிப்புக்காக போயிட்டாங்கல்ல, அதனால தான் இவ்வளோ சேர்ந்து இந்த ட்ரிப்புக்கு வந்துட்டா. இவங்க கூட சேர்ந்து டீச்சர்ஸும் எல்லாருமே வந்திருக்காங்க. அந்த பிரின்சிபல் மட்டும் வரல, அவர் வந்து மோரியம் ஸ்கூலில் தான் இருக்காரு. ஸோ எல்லாருமே இப்படி வந்திருக்கும் போது நம்ம ஜியோன் இருக்கால, அவளை மட்டும் தனியாக ஃபோட்டோ எடுத்து யாரோ ஒருத்தங்க அந்த ஃபோட்டோவை நம்ம வேங்கோடைய அப்பாவுக்கு காட்டுறாங்க. நம்ம பிளான் பண்ண மாதிரியே இந்த ஜியோன் பொண்ணு வந்திருக்கா, இவளை எப்படியாவது நம்ம கடத்தி அந்த பிரின்சிபல் கிட்ட நமக்கு தேவையான பொருளை வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தங்க பேசிட்டு இருக்காங்க. அது வேற யாரும் கிடையாது, அந்த யோகா டீச்சர் தான். ஆக்சுவலாக இவன் வந்து நல்லவ மாதிரியே இவ்வளோ நாளாக நம்ம பிரின்சிபல் கிட்ட பேசிட்டு இருந்திருப்பான். பட் உண்மையாகவே பார்த்தீங்கன்னா இவனும் இந்த வேங்கோடைய அப்பா ஆளு ஒரு ஸ்பை மாதிரி இருந்துட்டு நிறைய விஷயங்களை வந்து அந்த மோரியம் ஸ்கூலுக்குள்ள இந்த யோகா டீச்சர் வந்து பண்ணிட்டு இருக்கான் போல. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டலில் வந்து தங்கியிருக்காங்க. அப்போ நம்ம ஜியோனுக்கு அந்த குக்கிங் டீச்சரும் அப்புறம் அந்த வார்டனும் சேர்ந்து ஒரு வாட்சை கொடுக்குறாங்க. இதை வந்து நீ போட்டுக்கமா, அதுவும் இல்லாமல் நீ வந்து இந்த ஹோட்டலுக்குள்ளே தான் இருக்கணும், வெளியெல்லாம் போகவே கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னா அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. என்ன சொல்கிறீங்க, அப்போனா நான் ட்ரிப்புக்காக வந்திருக்கேனே, நான் வெளியே எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம்மா நீ ட்ரிப்புக்கு தான் வந்திருக்க, ஆனால் இந்த இடத்த விட்டு நீ வெளியே போகக்கூடாது, இந்த இடத்த சுற்றி தான் நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க. இவளுக்கு ரொம்ப கடுப்பாயிடுது. அதுவும் இல்லாமல் அந்த வாட்சை கொடுத்ததுக்கு ரீசன் அதில் ஜிபிஎஸ் இருக்குது போல், இவ எங்கே போகிறா என்ன பண்ணுறா அப்படின்ற எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஸோ இவ வெளியே போனான்னா இவளுடைய உயிருக்கு வந்து ஆபத்து இருக்குது, யாராவது இவளை கடத்த கூட பார்ப்பாங்க அப்படின்றது ஆல்ரெடி நம்ம
பிரின்சிபலுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காரு. அப்புறம் இந்த ஜியோனும் கால் பண்ணி அப்படியே பிரின்சிபல் கிட்ட பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்கா, உங்களுக்கு வேறு வேலையே இல்லையாப்பா, ஏன்ப்பா இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க, நான் இப்போது ட்ரிப்புக்கு வந்தது வேஸ்ட்டாக போன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, எல்லாம் ஒரு நல்லதுக்கு தாம்மா, சொன்னால் புரிஞ்சுக்கோ, சரி இதெல்லாம் ஏன் பண்ணுறீங்க, யார் மூலமாக எனக்கு ஆபத்து இருக்குது அப்படின்னு சொன்னாலும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே தெளிவாக சொல்ல மாட்டுறாரு. நான் சொல்கிறத மட்டும் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு முடிவாக பேசிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் அவர் ஒரு ஃப்ளாஷ்பேக்கை பற்றியும் யோசிச்சு பார்க்குறாரு. அதாவது பல வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோவுடைய வீட்டில் வந்து ஏதோ ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிருக்கும்ல, அதில் தான் நம்ம ஹீரோவோட அம்மா இறந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவோட அப்பாவும் கோமா ஸ்டேஜுக்கு போயிருப்பாரு. அந்த நேரத்தில் நம்ம ஹீரோவுடைய தங்கச்சி அந்த ஜியோன் பொண்ணு இருக்கால்ல, அவள் அந்த நெருப்புக்கு நடுவில் உட்காந்து அழுதுகிட்டே இருந்திருப்பா. அந்த டைமில் அந்த குழந்தையை காப்பாற்றினது நம்ம பிரின்சிபல் தான். அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைய அவர்கிட்ட இருந்து வாங்குறதுக்காக நிறைய அடியாட்களும் வருவாங்க. அவனுங்க எல்லாத்தையுமே சண்டை போட்டு அந்த ஜியோன் பொண்ணை இவர் ரொம்ப சேஃபாக பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாரு. அதுவும் இல்லாமல் இப்போ தான் நமக்கு ஒரு பெரிய ட்விஸ்டே தெரிய வருது. நம்ம ஹீரோவுடைய ஃபேமிலியை இப்படி மொத்தமாக அழிக்க நினச்சது வேற யாரும் கிடையாது, அது இந்த வேங்கோடைய அப்பா தான். இவன் தான் பல வருஷமாக ஹீரோவுடைய ஃபேமிலி மேலே இப்படி அட்டாக் பண்ணணும் அப்படின்ற ஒரு வெறியில் இருக்கான். ஆனால் இவனுக்கு தேவையானது எல்லாமே அந்த சின்ஜியாங் அப்படின்ற ஒன்று தான். அது என்ன அப்படின்றது தான் இப்போ வரைக்கும் குழப்பமாகவே இருக்குது. ஸோ இப்போ மெயின் வில்லன் இந்த வேங்கோட அப்பா தான் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி அவங்ககிட்ட இருந்து தான் அந்த ஜியோனையும் காப்பாற்றி இவர் கூட்டு வந்திருக்காரு. இப்போ இதை பற்றிலாம் நம்ம பிரின்சிபல் ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது நெக்ஸ்ட் சீனில் நம்ம வேங்க பார்த்தீங்கன்னா ஹீரோயின்ட்ட தனியாக வந்து பேசுகிறான். இந்த மாதிரி நீ வந்து நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப தேங்க்ஸ் நீ வந்ததுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, டே நடிக்காதடா, நான் என்னுடைய அப்பாவை விட்டுட்டு தனியாக இந்த ட்ரிப்புக்கு வர முடியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீ வேணும்னு தானே உன்னோட அம்மா கிட்ட என்னுடைய ஆண்டியையும் என் அப்பாவையும் சேர்ந்து வெளியில் எங்கேயும் ட்ரிப்புக்கு அனுப்புற மாதிரி பண்ணியிருந்திருக்கா, ஸோ அதனால தான் என்னாலையும் வர முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லும்போது வேங்கும் நீ என்ன சொல்கிற, நான் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நடிச்சிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் ஹீரோயின் இன்னும் சொல்கிறா, இந்த மாதிரி அன்றைக்கி நடந்த விஷயத்துக்கு உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன்டா, ஆக்சுவலாக அன்றைக்கி என்ன தெரியுமா நடந்துச்சு, ஹீரோ வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வரா. பட் அவன் வந்து அதை கேட்க ரெடியாக இல்லை. ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சிருக்கு அன்றைக்கி நைட்டை வந்து அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் என்ன ஆயிருக்கு அப்படின்ட்டு. அதை வந்து ஹீரோயின் வாயால் கேட்கறதுக்கு அவனுக்கு விருப்பமே இல்லை. ஏன்னா இவன் வந்து ஹீரோயின் லவ் பண்ணுறான்ல, ஸோ இப்போ வந்து ஹீரோயின் வந்து அவங்க கூட தான் லவ் பண்ணுறா அப்படின்றது தெரிஞ்சிச்சுன்னா இவனால் அதை ஏற்றுக்கவே முடியாது. அது இவ வாயில் கேட்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு உடனே பார்த்தீங்கன்னா சரி போய் தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிடுறான். அதுக்கப்புறம் மறுபடியும் கோவத்தில் பைத்தியக்கார மாதிரி போயிட்டு குடிச்சிக்கிட்டே இருக்கிறான். அந்த நேரத்தில் ஹீரோவும் இப்போ அவனுடைய ரூமில் வரான். உடனே வந்து பார்த்தீங்கன்னா இவன் கோவத்தில் ஏன்டா இப்படி பண்ண, எனக்கு துரோகம் பண்ணுறதுக்கு உனக்கு எப்படிடா மனசு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது ஹீரோவும் எதுவுமே பேசாமல் என்னை மன்னிச்சிடுறா, நான் இதை உங்ககிட்ட சொல்லலாம்னு தான் இருந்தேன், எனக்கு ஹீரோயினை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவன் கோவத்தில் பார்த்தீங்கன்னா பட்டாரும் குத்திடுறான் அப்படியே ஹீரோவோட வாயிலேயே. நம்ம ஹீரோவுக்கும் தெரியுது என்னதான் இருந்தாலும் ஹீரோயினை ஃபர்ஸ்ட் இவன் தானே லவ் பண்ணா, நான் ரெண்டாவதாக லவ் பண்ணி தானே போய் அவளை கரெக்ட் பண்ணேன், அதனால இவனுடைய கோவம் நியாயமானது தான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் எதுவுமே பேசாமல் அப்படியே சைலண்டாகவே இருக்கிறான். அதுக்கப்புறம் கோவத்தில் நம்ம வேங் அங்கேருந்து போயிடுறான். இப்போ அப்படின்னு ஒரு பக்கம் நம்ம ஹீரோயினையும் அப்புறம் ஜியோனையும் காட்டுறாங்க. ஜியோனுக்கு இந்த ஹோட்டலுக்குள்ளே இருக்கிறது சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஏன்னா அவள் அந்த மோரியம் ஸ்கூலில் இருக்கும்போதும் பார்த்தீங்கன்னா முழுக்க அந்த பிரின்சிபல் இவளை வெளியவே அனுப்ப மாட்டார். அட்லீஸ்ட் இந்த ட்ரிப்புக்கு வந்தப்பயாவது எங்கேயாவது வெளியே சுற்றி பார்க்கலாம் 4 இடத்துக்கு அப்படின்னு பார்த்தாலும் இப்பயும் வந்து ஜிபிஎஸ் எல்லாம் பொருத்திட்டு ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வெளியவே அனுப்ப மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு கோவமாகவே இருக்குது. அதனால இப்போ ஹீரோயின்ட்ட ஒரு ஐடியா கேட்குறா, இந்த மாதிரி என்னோட இடத்துல நீ இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு. அவளும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பேரும் அவங்களுடைய ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் அந்த வாட்சையும் நம்ம ஹீரோயின்ட்ட கொடுத்துட்டு வந்துடுறா. ஸோ இதனால் இப்போ ஜிபிஎஸ்ல ட்ராக் பண்ணாலும் ஹீரோயின் இருக்கிற இடத்த பார்த்துட்டு அந்த ஜியோன் இருக்கிற இடம் அப்படின்னு நினச்சிப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஜியோன் இப்போ ஹீரோயினோட ட்ரெஸ்ஸை போட்டு அவளை மாதிரியே வந்து சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கிளம்பிட்டு இருப்பா. அந்த நேரத்தில் அந்த டீச்சர்ஸு வார்டனு இவங்கெல்லாம் வெளியே தான் இருக்காங்க. இவங்க கண்ணில் பற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவ ஒரு ஓரமாக ஒழிஞ்சிட்டு இருக்கும்போது அந்த வழியாக நம்ம ஹீரோ வரான். சரி நம்ம அந்த வழியாக நம்ம வேங்க வரான். வந்து டக்குன்னு இந்த ஜியோனோட கையை பிடிச்சிக்கிறான். நான் உங்ககிட்ட ஒரு சில விஷயங்கள்லாம் பேசணும் வா அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு வர போகிறான். அவனுக்கு இப்போ வரைக்கும் தெரியல இது ஜியோன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ அவள் நம்ம ஹீரோயினோட ட்ரெஸ் தானே போட்டிருக்கா, அதனால ஹீரோயின் தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த மாதிரி அவகிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு போயிட்டு இருக்கான். ஸோ இதே நேரத்தில் ஹீரோ ஒரு பக்கம் ஹீரோயினுக்கு சேட் பண்ணுறான். அவன் அடிச்சுட்டு போனதை வச்சு கூட இவன் கவலைப்படல. நம்ம ஆள்கிட்ட நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருக்கான். என்ன பண்ணுற, சாப்பிட்டியா, தூங்குனியா அப்படின்னு சொல்லலாம் கேட்கும்போது அவளும் பார்த்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே ரிப்ளை பண்ணிட்டு இருக்கா. இல்லை நான் வந்து இங்கே ஜியோனுக்கு பதிலாக அவளுடைய இடத்துல உட்காந்துட்டு இருக்கேன், அவளுக்கு வெளியே சுற்றி பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சு போல, அதனால தான் என்னோட ட்ரெஸ்ஸை போட்டு அவள் வெளியே போயிருக்கா, நான் அவள் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு இங்கே உட்காந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பரவாயில்லையே நீ பயங்கரமாக நடிக்க கற்றுக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கலாச்சி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே இந்த பக்கம் நம்ம வேங்கு ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்ததா நினச்சிக்கிட்டு ஜியோனை கூப்பிட்டு வந்திருப்பான்ல, அவள் வேறு பார்த்தீங்கன்னா இப்போ மண்டையில் ஹெல்மெட் வேறு போட்டிருக்கா. ஸோ அதனாலேயே இவன் இன்னும் இது ஹீரோயின் அப்படின்ற மாதிரியே நினச்சிக்கிட்டு அவன் மனசில் இருந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கொட்டி தீத்துறான். இந்த மாதிரி நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன், இது உனக்கு ஃபஸ்ட்டே கூட தெரிஞ்சிருக்கும், ஆனால் நானாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி நீ வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கலாம், ஆனால் நான் சொல்கிறதுக்கு முன்னாடி ஹீரோ முந்திக்கிட்டான். ஸோ இதுக்கு மேலேயும் நான் டிலே பண்ண விரும்பலை, இப்போ உங்ககிட்ட ஓப்பனாக சொல்லிடுறேன், எனக்கு உனக்கு பிடிச்சிருக்கு, அன்றைக்கி அந்த கடல்லேருந்து என்னை காப்பாற்றினல அப்பயே நான் உங்ககிட்ட விழுந்துட்டேன், எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும்
இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ணிட்டான். பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவள் சைலண்டாகவே இருக்கா. ஏன்னா அது ஹீரோயினே கிடையாது இல்லை. ஸோ இன்னும் என்னென்னலாம் சொல்லுவான் அப்படின்றத கேட்கறதுக்காக ஜியோன் அந்த ஹெல்மெட்டை போட்டு நின்றுக்கிட்டே இருக்கும்போது இவனுக்கு டவுட் வந்துடுது. என்ன நான் பேசிகிட்டே இருக்கேன், எதுவுமே வந்து கண்டுக்காமே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவள் ஹெல்மெட்டை கழட்டிடுறான். அதுக்கப்புறமேட்டு தான் எனக்கு ஷாக்கு. ஏய் நீ எங்கே நடி பண்ணுற அப்படின்னு சொல்ல, ஒன்றும் இல்லை நீ பேசிகிட்டு இருந்த எல்லாத்தையுமே நான் கேட்டேன், இன்னும் எந்த அளவுக்கு நீ வந்து ஹீரோயின் மேலே ஒரு லவ் வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ நானே இவ்வளோ நாள் கழிச்சு இப்போ தான் கொஞ்சம் தைரியத்தெல்லாம் வர வச்சு அவகிட்ட எல்லாத்தையுமே சொல்லலாம் அப்படின்னு நினச்சி எல்லாத்தையுமே சொன்னேன். ஆனால் அதை போய் வாங்கிட்டு சொல்லி தொலைஞ்சிட்டேன் பாரு, எல்லாம் என் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேங்கும் புலம்பிட்டு இருக்கிறான். இதே நேரத்தில் இந்த ட்ரிப்புக்கு வந்த மற்ற பசங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அப்படியே வெளியே சுற்றிட்டு இருந்திருப்பாங்க. அதில் அந்த புள்ளி பண்ணுற பையன்கிட்ட ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருப்பான், அவன் பேர் கூட நான் சாயின்னு சொல்லியிருப்பான்ல. அவன் பார்த்தீங்கன்னா அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வெளியே நடந்து வந்துட்டு இருப்பான். அப்போது அந்த இடத்துல ரோட்டோரமாக இருந்த ஒரு சில புள்ளி பண்ணுற பசங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இவனுங்களை பிடிச்சி புள்ளி பண்ணிட்டு இருக்கானுங்க. டேய் எவ்வளோ காசு வச்சிருக்க, ஒழுங்காக என்கிட்ட காசுலாம் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மிரட்டிட்டு இருக்கானுங்க இந்த சாய்கிட்டையும் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும். அதை பார்க்கும்போது ஏன்டா நீங்களே வந்து ஒரு ஃபைட்டிங் ஸ்கூலில் தான் வந்து படிச்சுட்டு இருக்கிறீங்க, இந்த மாதிரி வந்து உங்ககிட்ட புள்ளி பண்ண வந்தானுங்கன்னா நீங்கள் அவனுங்களை திருப்பி தானே அடிக்கணும், அதை விட்டுட்டு அவனுங்களுக்கு பயந்து நின்றுட்டு இருக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். அப்போ சரியா அந்த நேரத்தில் நம்ம உண்மையான புள்ளி பாயாக வந்துடுறாரு. அவர் வந்து எல்லாத்தையுமே போட்டு பயங்கரமாக வெளுத்தெடுக்க ஆரம்பிக்கும் போது அடிக்கிறத பார்த்து ஒரு சில பேர்லாம் ஓடியே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவன் ஒரு மாதிரி அவன் ஃப்ரெண்டு சாய் கிட்ட பேசிட்டு இருக்கிறான். ஏன்டா உனக்குலாம் கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையா, நம்ம எப்பேற்பட்ட ஸ்கூலில் படிக்கிறோம், அந்த மாதிரி ஸ்கூல்லலாம் படிச்சுட்டு இருக்கும்போது நீ இவனுங்க கிட்ட வந்து பயந்துக்கிட்டு அவங்க கேட்குற காசை எடுத்து கொடுத்துட்டு இருக்கிற, உனக்குலாம் அறிவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கான். ஸோ இவனுக்கு வந்து அவன் ஃப்ரெண்டு மேலே இருக்க ஒரு அக்கறையில் வந்து இப்படி காப்பாற்றினானா இல்லைனா அவனுடைய ஃபைட்டிங் ஸ்கில்லை காட்டணும் அப்படின்றதுக்காக பண்ணானா அப்படின்றது தெரில. இப்போ அப்படியே நெக்ஸ்ட்டு நம்ம வேங்கையும் அந்த ஜியோனையும் காட்டுறாங்க. ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அப்படியே காஃபி குடிச்சிட்டு நடந்து வந்துட்டு இருக்காங்க. சரி இப்போ நீ எதுக்காக ஹீரோயினோட ட்ரெஸ்ஸை போட்ட அப்படின்னு கேட்க, ஒன்றும் இல்லை என்னுடைய அப்பா வந்து என்னை வெளியே அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு, அதனால தான் நான் வேறு வழி இல்லாமல் ஹீரோயினோட ட்ரெஸ்ஸை போட்டு நான் அவளுடைய இடத்துலையும் அவள் என்னோட இடத்துலையும் இருக்கிற மாதிரி பண்ணோம் அப்படின்னு சொல்லும்போது, ஓ அப்படியா சரி வா நான் தேவையில்லாமல் உன்னை கூட்டிகிட்டு வந்துட்டேன், சீக்கிரமாக போய் உன்னை விட்டுறேன் அப்படின்னு சொல்லும்போது அவளும் கொஞ்ச நேரம் இரு, நானே வெளியே வரத்துக்கு தான் ட்ரை பண்ணேன், நீயா கூப்பிட்டு வந்துட்ட, அதுக்குள்ளே மறுபடியும் கூப்பிட்டு போகணும்னு சொல்கிற அப்படின்னு சொல்லும்போது நம்ம வேங்கும் அப்படியே சைலண்ட்டாக சரி அப்படின்றான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் ரொம்ப நேரமாக அந்த ரூமுக்குள்ளேயே இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே வெளியே நடந்து வந்துட்டு இருப்பா. அப்போ அந்த நேரம்னு பார்த்து நம்ம ஹீரோவும் அந்த பக்கமாக போகும்போது அவகிட்ட உடனே வந்து பேச ஆரம்பிக்கிறான். என்ன இந்த பக்கமாக போயிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, சும்மா தான் ஒரே இடத்துல இருந்தால் அந்த ஜிபிஎஸ்ல ட்ராக் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க கண்டுபிடிச்சிருவாங்கல்ல, அதனால தான் ஜியோன் மாதிரி அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, சரி வா நம்ம அப்படியே பக்கத்தில் இருக்க ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்ல, இல்லை அந்த ஜிபிஎஸ்ல பார்த்தாலும் பார்த்துருவாங்க அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க நம்ம போயிட்டு உடனே வந்துடலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிட்டு போகிறான். இந்த பக்கம் இந்த டீச்சர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு லிஃப்ட்டுக்குள்ளே போயிட்டு இருப்பாங்க. இப்போ திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல, அந்த லிஃப்ட் வந்து லாக் ஆயிடுது. ஐ மீன் அவங்க அந்த லிஃப்ட்டில் வந்து அப்பயே ஸ்டக் ஆயிடுறாங்க. இவங்களால வெளியும் வர முடியல. என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது இப்போதான் நமக்கு ஒரு விஷயமே தெரிய வருது. இதெல்லாம் பண்ணது வேற யாரும் கிடையாது, அந்த வேங்கோட அப்பா கிட்ட அடியாள் மாதிரி ஒருத்தன் வேலை பார்ப்பான்ல, அவன் தான் இவங்க எல்லாருமே வந்து உள்ளே வச்சு லாக் பண்ணியிருந்திருக்கான். எதுக்காகனா இவங்களுடைய பிளானே ஜியோனை கடத்தி போயிட்டு அவன் மூலமாக அந்த பிரின்சிபல் கிட்ட ஏதோ ஒன்று கேட்கணும் அப்படின்னு தானே. ஸோ அதனால தான் இப்போ ஜியோனை கடத்துறதுக்காக இவங்க ரெடி ஆகுறாங்க. ஆனால் அவனுங்களுக்கு தெரியல இப்போ ஜியோனுடைய இடத்துல அவளை மாதிரியே வேஷம் போட்டிருக்கிறது நம்ம ஹீரோயின் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த நேரத்தில் ஹீரோவும் ஹீரோயினும் வேற பக்கத்தில் இருக்க ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருப்பாங்க. அப்படியே சாப்பிடலாம் அப்படின்னு இருக்கும்போது நம்ம ஹீரோ வேற ஹீரோயின்கிட்ட அன்னைக்கு அந்த கிஸ் பண்ண மேட்டரை பற்றிலாம் பேச ஆரம்பிக்கிறான். அதை பேச ஆரம்பிக்கும் போது ஹீரோயினுக்கு ரொம்ப ஆக்வேர்டாக ஃபீல் ஆக ஆரம்பிக்குது. நான் இந்த மாதிரி அன்னைக்கு ரொம்ப சீக்கிரமாக பண்ணியிருக்க கூடாது தான், என்னை மன்னிச்சிரு, பட் உனக்கு விருப்பம் இருந்துச்சு தானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஓப்பனாகவே கேட்கும்போது இவளாலையும் அதை ஓப்பனாக சொல்ல முடியல. உடனே பார்த்தீங்கன்னா இல்லை நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பார்த்தீங்கன்னா பாத்ரூம் வந்துடுறா. இவனா பைத்தியக்காரனா, எடுத்தோன்னே இந்த மாதிரிலாம் கேட்குறான், இதுக்கு நான் என்ன பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு முடிச்சுட்டு இருக்கும்போது பக்கத்தில் ஃபோனை வைக்கிறா. அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா அங்கே அந்த வேங்கோட அப்பா கிட்ட வேலை பார்க்குற அந்த பொண்ணு லூனா இருக்கால்ல, அவன் நம்ம ஹீரோயினை அந்த பாத்ரூம்லேருந்து கடத்தி காரில் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கா. இந்த பக்கம் நம்ம ஹீரோவுக்கு சந்தேகம் வருது. அதனால ஃபோன் பண்ணிட்டு அப்படியே பாத்ரூமுக்கு வந்துட்டு இருக்கான். என்ன இது பாத்ரூமுக்கு போனவ ஆளியே காணும் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன இது ரிங் அடிக்கிற சத்தம் கேட்குது ஆனால் அவள் ஃபோன் எடுக்கவே மாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாத்ரூம்குள்ளேயே போய் பார்க்கும்போது அங்கே ஃபோன் மட்டும்தான் இருக்கு, அவளை காணோம். ஸோ ஒன்றுமே புரியல இவனுக்கு, ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே பார்த்தீங்கன்னா நம்ம ஜியோனுக்கு கால் பண்ணுறான். இந்த மாதிரி ஹீரோயின் நீ இருக்கிற இடத்துல இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நான் வேங்க கூட இருக்கேன் அப்படின்னு சொல்ல, இல்லை ஹீரோயின் என் கூட சாப்பிட்றதுக்காக வெளியே வந்தா, ஆனால் என்னாச்சுன்னு தெரியல திடீர்னு பாத்ரூம் போனவன் ஆளையே காணோம், அதான் உங்ககிட்ட கேட்டேன் அப்படின்னு சொல்ல, ஐயோ அவளுடைய வாட்சில் ஜிபிஎஸ் இருந்துச்சு, அதை ட்ராக் பண்ண சொல்லு, அவள் எங்கே இருக்கா அப்படின்றது தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லும்போது உடனே பார்த்தீங்கன்னா அதை ட்ராக் பண்ண சொல்கிறாங்க. அதை பார்க்கறது வேற யாரும் கிடையாது, அந்த ட்ரோன் ஆப்ரேட் பண்ணுவான்ல ஒரு பையன், அவனே தான். ஸோ அவனுக்கு இந்த மாதிரி டெக் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் தெரியும் போல. இப்போ உடனே அவன் ட்ராக் பண்ணி பார்க்கும்போது ஹீரோயின் எங்கே இருக்கா அப்படின்றது அவனுக்கு தெரியுது. உடனே அந்த லொக்கேஷனையும் அவங்களுக்கு ஷேர் பண்ணுறான். ஸோ அவள் ஏதோ ஒரு பில்டிங்கில் இருக்கா போல். அந்த பில்டிங்கோட லொக்கேஷனை வந்து நம்ம ஹீரோ கிட்டேயும் அதுக்கப்புறம் நம்ம வேங்கு அந்த ஜியோன் அவங்க கிட்டேயும் சொல்லிடுறான். இப்போ இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங்க்கு தான் போயிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பைக்கில் வேகமாக நம்ம வேங் வந்துட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா எப்படியோ டாக்ஸி பிடிச்சி அந்த பில்டிங்க்கு வந்துட்டான். பட் கீழே இருக்கும்போது அந்த இடத்துல வந்து நிறைய அவனுடைய ஃபேன்ஸ்லாம் வந்து சுற்றி வளைச்சிட்டு
வச்சிடுறாங்க. சார் ஒரு செல்ஃபின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவனை சுற்றி இருந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருக்காங்க. அந்த நேரத்தில் அவனுடைய காது வலி பிரச்சனை மறுபடியும் வர ஆரம்பிக்குது. அவன் அப்படியே முடியாமல் கீழே உட்காந்துட்டு ஒரு மாதிரி தலையை பிடிச்சிட்டு இருக்கிறான். இதே நேரத்தில் நம்ம ஹீரோயினை பார்த்தீங்கன்னா வாயில டேப்பெல்லாம் சுற்றி ஒரு பக்கம் அடைச்சு வச்சிருக்காங்க. அப்படியே மயக்கத்துலேருந்து அவள் கண் முழிச்சு பார்க்கும்போது முன்னாடியே அந்த வேங்கோடைய அடியாட்கள் தான் நிற்கிறாங்க. அந்த லூனாவும் இன்னொருத்தனும் 2 பேரும் சேர்ந்து சரி ஓகே இப்போ நம்ம அந்த பிரின்சிபல் கிட்ட கேட்டோம்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இதை நம்ம ஹீரோயினும் கேட்டுட்டு இருக்கா. என்ன பிரின்சிபல் கிட்ட அவங்க கேட்க போறாங்க, எதுக்காக என்ன கடத்திட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியாம பார்த்துட்டு இருக்கும்போது இந்த பக்கம் நம்ம ஹீரோ காது வலியால கீழே விழுந்திருப்பான்ல, அப்ப அவனுக்கு முன்னாடி அவனுடைய அப்பா தான் நிக்கிறாரு. ஸோ அவர் இந்த பக்கமாக தான் நடந்து போயிட்டு பாரு போல. அப்போ ஹீரோ அப்படி இருக்கிறத பார்த்துட்டு அவருடைய பையன் அப்படின்னே தெரியாம போயிட்டு அவனுடைய தலையில ஏதோ ஒரு மாதிரி மசாஜ் பண்றாரு. உடனே அவனுக்கு தலைவலி சரியா போயிடுது. ஹீரோவுக்கு ஷாக் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஹீரோ ஒரு மாதிரி பார்க்குறான், யாரா இது அப்படின்ட்டு. அவனுக்கும் அவன் அப்பா அப்படின்றதே தெரியல. அந்த நேரத்தில் அவர் சொல்றாரு, இந்த மாதிரி உனக்குள்ள அடக்க முடியாத அளவுக்கு நிறைய பவர் இருக்குப்பா, அதனால தான் உனக்குள்ள இந்த மாதிரி தலைவலிக்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லும்போது ஹீரோவும் இதெல்லாம் இவருக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருப்பான். இப்போ இதே நேரத்தில் வேங்கி இந்த பக்கம் பைக்கில் வந்துட்டான். வந்த உடனே அந்த இடத்துக்குள்ள போறான். அங்கே ஒரே ஒரு அடியாள் தான் இருக்கான். அது மட்டும் இல்லாமல் இந்த பொண்ணை காப்பாற்றுறதுக்காக எவனோ வந்துட்டான் போல, ஸ்டூடெண்ட்ல ஒருத்தன். நம்ம இங்கேருந்து போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கூட்டிட்டு போக ஆரம்பிக்கிறாங்க காரில். ஸோ நம்ம வேங்கி இவங்கிட்ட சண்டை போட்டுருக்கும் போது ஜியோன் அங்கேருந்து போக சொல்லிடுறான், நீ போய் ஹீரோயினை காப்பாற்று அப்படின்ட்டு. கரெக்டாக அவள் கீழே வந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவும் இங்கே வந்துட்டான். ஏன்னா அவனுக்கு இப்போ தலைவலி சரியாயிடுச்சுல்ல. அந்த நேரத்தில் அந்த ஜியோன்னு சொல்கிறா, இந்த மாதிரி ஹீரோயினை இந்த பக்கம் தான் கூப்பிட்டு போனாங்க, நீ போய் அவளை எப்படியாவது காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவனும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வேங்கோடைய பைக் எடுத்துட்டு ஹீரோயினை கூட்டிட்டு போயிட்டு இருக்க அந்த காரை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த கார் பார்த்தீங்கன்னா இவனை முட்டுற மாதிரி வருது. இவனும் அதுக்கு பயப்படாம டேரெக்டாக அந்த கார் மேலே இடிக்கிறதுக்கு போயிட்டு இருக்கிறான். இந்த பக்கம் நம்ம வேங்க அந்த அடியாள் கிட்ட சண்டை போட்டு இருக்கும்போது அவன் கத்தியை எடுத்து நம்ம வேங்கோட வயிற்றுலேயே குத்திட்டான். அந்த வலியோடய அவன் கீழே விழும்போது ஜியோன் வேற வந்து ரொம்ப அதிர்ச்சியோட பார்க்குறா, இதனால இவனோட உயிருக்கு ஏதாவது ஆபத்து வருமோ அப்படின்ட்டு. இந்த பக்கம் நம்ம ஹீரோ அந்த கார் இடிக்கிற மாதிரி வந்தவன் இடிச்சே போட்டான். இவனுக்கு ஒரு பக்கம் என்னாச்சுன்னு தெரியல. ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். பாய்.